ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் கையில் மிக்சரை தூக்கி மசாலா அரைப்பீங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு ஆவலாக இருந்தீங்கன்னா வாங்க வந்து பார்த்துட்டு போங்க. மசாலா மட்டும் அரைச்சா போதாது, அதுக்குள்ளே என்னென்ன பொருள் வேலை செய்யுது, எந்த பொருள் ரொம்ப ஆனால் அதுக்கு என்ன ஆகும்னு அதை வந்து ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு மிக்சருக்குள்ளே ஒரு பொருள் கெட்டு போச்சு. அப்போ டோட்டல் மோட்டரே நமக்கு வந்து கெட்டு போன மாதிரி ஆகும். இப்போ நீங்கள் போகிறீங்கன்னா மோட்ரு கெட்டு போச்சு உங்களுக்கு சொல்லுவார். மோட்டர்லேயுமே 7-8 திங்ஸ் இருக்குது. இப்போ கெட்டு போன பொருள் இது, சாரி தப்பாக சொல்லிட்டேன், கெட்டு போன பொருள் இது பார்த்தீங்களா, இப்படி உடஞ்சி போச்சு. இது வந்து கோமீட்டர். இப்போ நாங்கள் இது புதுசு போட போகிறோம். பொதுவாகவே நம்ம உடம்புச்செல்லாம் ஆஸ்பத்திரி பொருள் தான், கிட்னி, தலைவலி, வயிறு, அந்த மாதிரி இதுக்குமே பார்ட்ஸ் உண்டு. இப்போது இது ஒன்று கெட்டு போனால் நமக்கு இது மட்டும்தான் நாங்கள் மாற்ற போகிறோம். டோட்டல் மோட்ரு மாற்றணும் அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் மிக்சர் கெட்டு போச்சுன்னு கடைக்கு போனால் கடைக்காரர் சொல்லுவார் மோட்ரு கெட்டு போச்சுன்னு, அவர்கிட்ட கேளுங்க. இது பேர் ரோட்ரு கெட்டு போச்சா, இது பேர் காயில் கெட்டு போச்சா, இதுக்குள்ளே கார்பன் பட்டி இருக்குது, கார்பன் பட்டி கெட்டு போச்சான்னு கேளுங்க. இல்லை வயர் கெட்டு போச்சான்னு கேளுங்க. இல்லைனா பூஸ்ட் கெட்டு போச்சான்னு கேளுங்க. இல்லை பிரேக்கெட் கெட்டு போச்சான்னு கேளுங்க. இல்லை சிபி கெட்டு போச்சான்னு கேளுங்க. இல்லை சுவிட்ச் கெட்டு போச்சான்னு கேளுங்க. இத்தனை பொருள் இதுக்குள்ளே இருக்குது. இதில் நான் 1-2 நானே மறந்துட்டேன், விட்டுட்டேன். இன்னும் பார்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் சும்மா மோட்ரு கெட்டு போச்சு, மிக்சர் கெட்டு போச்சு, கடைக்கு போனோன்னா கடைக்காரர் சொல்லுவாங்க மோட்ரு கெட்டு போச்சு, இவ்வளோ பணம் செலவாகும்னு பணத்தை கொடுத்துட்டு வந்துடாதீங்க. உங்களுக்கு எல்லாருமே எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி எங்கள் காட்டிக்கங்க. அப்போ தான் நம்ம துட்டு நம்ம கையில் நிற்கும். பார்த்தீங்களா, நான் எவ்வளோ நல்ல விஷயம்லாம் சொல்லி அந்த பொருள் பேரும் சொல்கிறேன், அந்த பொருளையும் காட்டுறேன். யார் இப்படி காத்து தருவாங்க சொல்லுங்கள்? உங்களுக்கு எனக்கு ஒரு லைக் பண்ணவும் வருத்தமாக இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ண வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் காலேஜில் ஸ்கூலில் போய் படிச்சிங்கன்னா ஃபீஸ் கட்டணும். இங்கே ஒன்றுமே கிடையாது. வெறும் ஒத்த விரல் டன் மணி அடிக்கணும், டன் லைக் பண்ணணும். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம அடுத்தது மிக்சரை ஃபிட் பண்ணலாம். சரிங்களா? கார்பன் பட்டி இது தாங்க கார்பன். இது ஓடி இது தேஞ்சு கரைஞ்சிரும். இதை வந்து இதுக்குள்ளே கனெக்ட் பண்ணி ஃபிட் பண்ணணும். உங்கள்கிட்ட விவரமாக காட்டலான்னு இவர் வேறு கையை கொண்டாந்து இடையில புகுந்து வைக்காரே. இதையாவது ஒழுங்காக பார்த்துக்கோங்க. இதுதான் கார்பன். இது நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கார்பன் பட்டி. இது ஸ்கொயர் மாதிரி இருக்குது, அது வந்து பிரேக்கெட்டுங்க. இதை தான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். கெட்டு போன பொருளை எடுத்துகிட்டு நல்ல பொருள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது கஷ்டப்படுது, அவ்வளோதான். அப்போ இதெல்லாம் கூட்டி பிறக்கி இந்த மிக்சருக்குள்ளே போட்டால் மிக்சர் ஸ்டார்ட் ஆயிரும். மிக்சர்லேயும் இந்த கார்பன் இருக்கும். இது தேஞ்சாலுமே நம்ம மிக்சர் வந்து நின்று போகும். இப்போ புதிய கார்பன் செட் பண்ணிடலாம். நார்மலோட செக் பண்ணிக்கலாம். பின்ன பாடி ஃபிட்டிங் ஆகிட்டா பின்ன பலபடி வேலை கூடிடும். அதனால தான் மோட்டரை அடக்கம் பண்ணிடலாம். ஏன்னா மிக்சர் ஆன் ஆகிட்டுங்க. ஒரு பதிவு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஒரு பதிவு சந்திக்கிறேன். பாய். சப்போர்ட் பண்ணுங்க. வாங்குற பாவத்துக்கு துணை பண்ணுங்க. பாய்.